டேல் டைம் வித் மீல என் கூட ஜாயின் பண்ண எல்லாருக்கும் வார்ம் வெல்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி டேல்மெட்டா மாதிரி என் கூட டிராவல் பண்ணுங்க. நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் அண்ட் டிரான்ஸ்லேஷன் பேப்பர்ல யூனிட் 2 கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் ஹிஸ்டரி அண்ட் நேச்சர் அந்த லெசன் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சினாப்சிஸ் பார்த்துடலாம். இன்ட்ரோடக்ஷன், எ ஷார்ட் ஹிஸ்டரி ஆஃப் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர், சம்மரி, கீவேர்ட்ஸ் இதெல்லாம் தான் இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். இன்ட்ரோடக்ஷன். கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் படிப்புல ஹிஸ்டரி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது வெவ்வேறு காலம், நாடு அண்ட் கலாச்சாரங்களை சேர்ந்த லிட்ரேச்சர்களை ஒப்பிட்டு ஆய்வு செய்யுது. ஒரு லிட்ரேச்சரை மற்றொரு லிட்ரேச்சரோட ஒப்பிடும்போது அவை உருவான காலத்தின் வரலாற்று பின்னணியையும் நம்ம கவனிக்கணும். ரெனி வெலக் அப்படின்றவர் கூட வரலாற்று ஒப்பீட்டு இலக்கியத்தின் மையப்பகுதியா இருக்கு அப்படின்றத வலியுறுத்துறாரு. ஆனா இங்கு கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் சாதாரண வரலாற்று தகவல்களை மட்டுமே முக்கியமா எடுத்துக்காது. அதுக்கு பதிலா அது கலாச்சார வரலாற்றை அதிக முக்கியத்துவத்தோட பாக்குது. கலாச்சார வரலாறு அப்படின்றது ஒரு சமூகத்தின் பாரம்பரியம், நம்பிக்கை, மதிப்புகள், பழக்க வழக்கங்கள் அண்ட் சமூக சூழ்நிலைகளை குறிக்குது. இவை அனைத்தும் லிட்ரேச்சர்ல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துது. மேலும் மொழி நிலையானது இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். மொழி காலப்போக்குல தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும். சில சொற்களோட அர்த்தம் மாறுது, புதிய சொற்கள் தோன்றுது, பழைய சொற்கள் பட்டியல்ல இருந்து மறைஞ்சு போகுது. எனவே கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரை படிக்கும் ஒருவர் கலாச்சார வரலாற்றோட மொழியோட வரலாற்றையும் சேர்த்து ஆய்வு செய்யணும். மொழியின் வளர்ச்சி அண்ட் மாற்றங்களை புரிஞ்சுக்காம லிட்ரேச்சரை சரியா விளக்க முடியாது. எனவே கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் அப்படின்றது கலாச்சார வரலாறும் மொழி வளர்ச்சியும் இணைந்த ஒரு ஆய்வு ஆகும். ஃபெர்டினண்ட் ப்ரூனாண்டியர் அவங்க சொன்ன மாதிரி கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரோட வரலாறு பெரிய எழுத்தாளர்களின் தேசிய தன்மையை தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு உதவுது. கம்பேர் பண்றதன் மூலியமா அவங்களோட தனித்துவம் வெளிப்படுது. நம்மள நாமே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கணும். அவர் சொல்றாரு, தனியா பார்க்கும்போது ஒரு எழுத்தாளரோட முழுமையான அடையாளம் தெளிவா தெரியாது அப்படின்னு. இதனால கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரை படிக்கும்போது அந்த இலக்கியம் தோன்றிய நாட்டின் இலக்கிய வரலாற்றை நன்றா அறிஞ்சிருக்கணும். வரலாறு அண்ட் கலாச்சார பின்னணி எழுத்தாளர்களின் படைப்பை உருவாக்குது. எனவே கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரை வாசிக்கும் போது கலாச்சார வரலாறு மிக முக்கியமானதாகும். சமூகம் அண்ட் கலாச்சார சூழ்நிலையை அறியாம இலக்கியத்தை முழுமையா புரிஞ்சுக்க முடியாது. ஏ ஷார்ட் ஹிஸ்டரி ஆஃப் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர். கம்பேரிட்டிவ் அப்படின்ற வேர்ட் லத்தீன் மொழியின் காம்பரரி அப்படின்ற சொல்லுல இருந்து வந்துச்சு. அதற்கு ஒப்பிடுதல் ஆர் ஒற்றுமை அண்ட் வேறுபாடுகளை ஆராய்தல் அப்படின்னு பொருள்படும். இரண்டு அல்லது அதற்கும் மேற்பட்ட பாடங்களை ஒப்பிட்டு மதிப்பீடு செய்வதே இதன் நோக்கமா இருக்கு. இந்த முறை கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர், கம்பேரிட்டிவ் ரிலீஜியன், கம்பேரிட்டிவ் லாங்குவேஜ் போன்ற துறைகள்ல பயன்படுத்தப்படுது. கம்பேரிட்டிவ் அப்படின்னா வெவ்வேறு பாடங்கள், இலக்கியங்கள் ஆர் கலாச்சாரங்களை ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பார்க்கறதாகும். இவை சில அம்சங்கள்ல ஒரே மாதிரியா இருக்கலாம், இல்ல முற்றிலும் வேறுபட்டதா இருக்கலாம். ஆனா அவற்றின் தொடர்புகளை அறிதல் ரொம்ப முக்கியமானது. கம்பேர் பண்றதன் மூலியமா விமர்சன சிந்தனைகள் வளருது. ரெண்டு இலக்கியங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவற்றின் தனித்துவம் அண்ட் சிறப்புகளை நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆகவே கம்பேர் பண்றதோட முக்கிய நோக்கம் இரண்டையும் தெளிவாகவும் ஆழமாகவும் புரிஞ்சுக்கிறதாகும். இதையே கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் தனது ஆய்வு முறையா பயன்படுத்துது. கம்பேரிட்டிவ் அப்படின்ற சொல் முதலா அட்ஜெக்டிவா பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பொதுவா நம்பப்படுது. அதை பயன்படுத்தினது வில்லியம் ஷேக்ஸ்பியர் தான். அவரு 1597 எழுதிய கிங் ஹென்ரி 4 பார்ட் 1 அப்படின்ற டிராமால இந்த சொல்ல பயன்படுத்தியிருக்காரு. அந்த டிராமால ஃபால்ஸ்டாஃப் பிரின்ஸ் ஹேல த மோஸ்ட் கம்பேரிட்டிவ் ரெஸ்குலியஸ்ட் ஸ்வீட் யங் பிரின்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறாரு. இந்த பயன்பாடு எலிசபெத்தின் காலத்துல அந்த சொல் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டுச்சு என்பதை காட்டுது. அதனால கம்பேரிட்டிவ் அப்படின்ற சொல்லின் ஆரம்ப பயன்பாடு ஷேக்ஸ்பியருடன் தொடர்புடையது. ஷேக்ஸ்பியர் ஆங்கில இலக்கியத்தின் மிகப்பெரிய நாடக ஆசிரியரா கருதப்படுறாரு. அவரு ஆங்கில மொழியின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்காற்றி இருக்காரு. இன்றும் பயன்படுத்தப்படும் பல சொற்கள் அண்ட் சொற்றொடர்கள் அவரது படைப்பாற்றலால் உருவாக்கப்பட்டவை அப்படின்னு நம்பப்படுது. எனவே கம்பேரிட்டிவ் என்ற சொல் ஷேக்ஸ்பியர் அவர்களின் மொழி வளர்ச்சிக்கான முக்கிய பங்களிப்புடன் தொடர்புடையதா கருதப்படுது. 1598 பிரான்சிஸ் மெரிஸ் தனது ஃபலாடிஸ் தமியா விட்ஸ் ட்ரெஷரி அப்படின்ற புக்ல கம்பேரிட்டிவ் என்ற சொல்ல பயன்படுத்தியிருக்காரு. ஏ கம்பேரிட்டிவ் டிஸ்கோர்ஸ் ஆஃப் அவர் இங்கிலீஷ் போயட் வித் தி கிரீக், லாட்டின் அண்ட் இட்டாலியன் போயட்ஸ் அப்படின்ற பகுதியில அவர் ஆங்கில கவிஞர்களை கிரேக்கம், ரோமா அண்ட் இத்தாலியன் பண்டைய கவிஞர்களுடன் ஒப்பிடுறாரு. அவர் ஹார்மர், ஆஃபியஸ், லினஸ், மியூசியஸ் போன்ற கிரேக்க கவிஞர்களையும் ஜோவியானஸ், பொன்டானஸ், பொலிட்டியன்ஸ், மருலஸ், டர்ச்சானியோட்டா போன்ற லத்தீன் கவிஞர்களையும் குறிப்பிடுறாரு. மேலும் லிவியஸ், ஆண்ட்ரோனிகஸ், எனியல், ப்ளூட்டஸ் போன்ற இத்தாலிய கவிஞர்களையும்
ஜெஃப்ரி சாசர், கோவர், லிட்கேட் போன்ற ஆரம்பகால ஆங்கில கவிஞர்களுடன் ஒப்பிடுறாரு. ஹாமர், பெட்ரச், சாசர் ஆகியோரை ஒன்றாக வைத்து அவர்களின் மேன்மையை விளக்குறாரு. இந்த கம்பாரிஷன் மூலியமா ஆங்கில கவிஞர்களும் கிளாசிக் கவிஞர்களின் உயர்வுக்கு சமமான மேன்மையை அடைந்துள்ளன என்பதை நிரூபிக்க முயற்சி பண்றாரு. இப்படி பல தேசிய இலக்கியங்களை முறையா ஒப்பிடுறதுனால அவரது இந்த ஆய்வு ஒப்பீட்டு இலக்கியத்தின் ஆரம்ப கட்டமா கருதப்படுது. பல அறிஞர்கள் இதன் முக்கியத்துவத்தை முழுமையா கவனிக்கல அப்படின்னாலும் இது கம்பேரேட்டிவ் லிட்ரேச்சரோட உண்மையான தொடக்கமா பார்க்கப்படுது. கம்பேரிட்டிவ் என்ற சொல் ஆரம்ப கால பயன்பாட்டிற்கு பிறகு 17ஆம் and 18ஆம் நூற்றாண்டுகளில் வெளிவந்த பல பிரபலமான நூல்களின் தலைப்புகள்லையும் காணப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல பிரான்ஸ்ல கம்பேரிட்டிவ் அண்ட் லிட்ரேச்சர் அப்படின்ற சொற்கள் ஒன்றாக இணைந்து பாட நூல்கள்ல பயன்படுத்தப்பட்டுச்சு. பிரான்ஸ்ல தான் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் ஒரு கல்வித்துறையா சரியான வடிவத்தை பெற்றுச்சு. பிரெஞ்சு அறிஞர்கள் வெவ்வேறு தேசிய இலக்கியங்களை சேர்ந்த படைப்புகளை ஒப்பிட்டு ஆய்வு செய்ய தொடங்கினாங்க. அவங்க தேசிய அடையாளத்தை முக்கியமா கருதி தேசிய இலக்கியங்களை ஒப்பிடுறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர்ல 2 முக்கிய ஸ்கூல்ஸ் உருவாச்சு. பிரெஞ்சு ஸ்கூல் அண்ட் அமெரிக்கன் ஸ்கூல். பிரெஞ்சு ஸ்கூல் தேசிய இலக்கியங்களை மையமா கொண்டு ஒப்பீடு செய்ய வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துது. அமெரிக்கன் ஸ்கூல் இலக்கியத்தை தேசிய அடிப்படையில் மட்டுமே ஒப்பிடுறது குறுகிய பார்வை அப்படின்னு சொல்லுது. அமெரிக்க அறிஞர்கள் இன்டர்டெக்ஸ்டுவாலிட்டி அப்படின்ற கருத்தை முன்வச்சு தேசிய எல்லைகளை தாண்டி கருத்துக்கள் அண்ட் தொடர்புகளை அடிப்படையா கொண்டு இலக்கியங்களை ஒப்பிடணும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க. இப்படி பிரெஞ்சு அண்ட் அமெரிக்கன் அறிஞர்கள் 2 பேருமே ஒப்பீட்டு இலக்கியத்தை தனித்துறை ஆய்வா உருவாக்க முக்கிய பங்காற்றி இருக்காங்க. கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரோட ஹிஸ்டரியை புரிஞ்சுக்கிறதுக்கு பிரெஞ்சு ஸ்கூலோட பங்களிப்பையும் அறிஞ்சுக்கிறது அவசியம். வெர்னன் பால்டன்ஸ்பெர்கர் அண்ட் பால் ஹர்ஷர் இணைந்து எழுதிய ரிவ்யூ தி லிட்ரேச்சர் கம்பேரி என்ற நூல்ல பிரான்ஸ்ல கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் எப்படி வளர்ச்சி பெற்றது என்பதை விளக்கியிருக்காங்க. லிட்ரேச்சர் கம்பேரி லிமோட் அட்லாச்சோஸ் அப்படின்ற பகுதியில பால்டன்ஸ்பெர்கர் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் என்ற சொல்லும் கருத்தும் எவ்வாறு உருவானது என்பதை சொல்றாரு. 1816ஆம் ஆண்டு நோயல் அண்ட் லாப்லேஸ் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் என்ற பெயர்ல பாடநெறிகளை வெளியிட தொடங்கினாங்க. பின்னர் 1827 to 1828 காலத்துல வில்மேன் தனது டெப்லோ ஆஃப் தி 18th century என்ற புக்கோட முன்னுரையில கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆஃப் லிட்ரேச்சர் என்ற சொல்ல பயன்படுத்தியிருக்காரு. இது அந்த காலத்துல இந்த துறை கல்வி வடிவம் பெற தொடங்கியிருக்கு அப்படின்றத காட்டுது. மேலும் 1830ஆம் ஆண்டு மார்சே நகரில் நடைபெற்ற அத்தேனியம் தொடக்க உரையில ஜே ஆம்பியர் அனைத்து நாடுகளின் கலை அண்ட் இலக்கியத்தின் ஒப்பீட்டு வரலாறு குறித்து பேசினாரு. இலக்கியமும் கலைகளும் ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்துறாரு. இவ்வாறு பிரெஞ்சு ஸ்கூல் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் ஒரு தனித்துறை ஆய்வா உருவாக அடித்தளம் அமைச்சது. ஜான் ஜாக்ஸ் ஆம்பியர் பல்வேறு இலக்கிய ஆய்வுகளை ஒன்றிணைச்சாரு. மேலும் 1833 வெளிவந்த அவரது பல படைப்புகள் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் வரலாற்றுடன் தொடர்புடையவை என காணப்படுது. அவரது எழுத்துக்கள் இந்த துறையின் ஆரம்ப வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றியிருக்கு. 1841ஆம் ஆண்டு சார்ல்ஸ் எக்ஸ் த ஹிஸ்டரி ஆஃப் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் என்ற சொல்ல பயன்படுத்தினாரு. அதை தொடர்ந்து 1842 அண்ட் 1843 வில்மன் அண்ட் புய்பஸ்கி த கம்பேரிட்டிவ் ஹிஸ்டரி ஆஃப் லிட்ரேச்சர் என்ற சொல்ல பயன்படுத்தியிருக்காங்க. இது கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் ஒரு கல்வித்துறையா அங்கீகாரம் பெற தொடங்கியிருக்கு அப்படின்றத காட்டுது. மேலும் 1841ஆம் ஆண்டு பென் லவ் டீஜன் நகர்ல இன்ட்ரோடக்ஷன் டு தி கம்பேரிட்டிவ் ஹிஸ்டரி ஆஃப் லிட்ரேச்சர் என்ற பாடநெறியை அறிமுகப்படுத்தினாங்க. இவ்வாறு பல அறிஞர்களின் பங்களிப்பு இணைந்து பிரெஞ்சு கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் ஸ்கூல்களின் தொடக்கமா அமைஞ்சது. அப்புறம் நெக்ஸ்ட் யூனிட்ல அதன் வளர்ச்சியை மேலும் விரிவாக பார்க்கலாம். பிரெஞ்சுல இருந்து இங்கிலாந்து நோக்கி வரும்போது கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் என்ற சொல் அங்கும் பயன்பாட்டுக்கு வர தொடங்குச்சு. 1848ஆம் ஆண்டு மேத்யூ ஆர்னால்ட் தனது வெளியிடப்படாத ஒரு கடிதத்தில் இந்த சொற்றொடரை முதலா பயன்படுத்தினதா கருதப்படுது. அவர் ஆம்பரல் பயன்படுத்திய ஹிஸ்டரிஸ் கம்பேரிட்டிவ் என்ற பிரெஞ்சு சொல்ல கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் என்று மொழிபெயர்த்தாரு. 1895ஆம் ஆண்டு வரை வெளியிடப்படாத தனது தாய்க்கு எழுதிய தனிப்பட்ட கடிதத்துல ஆர்னால்ட் மீண்டும் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் என்ற சொல்ல பயன்படுத்தியிருக்காரு. அந்த கடிதத்துல இங்கிலாந்து ஐரோப்பிய கண்டத்தை விட சில அறிவியல் அண்ட் இலக்கிய வளர்ச்சிகள்ல பின்தங்கி இருக்கிறதா அவரு குறிப்பிட்டிருக்காரு. கடந்த 50 ஆண்டுகள்ல கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரை கவனமா படிச்சிருந்தா புதிய சிந்தனைகள் அண்ட் கருத்துக்களை மக்கள் நல்லா புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு அவர் உணர்றாரு. ஆர்னால்ட் அவங்களோட இந்த கருத்து கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் இங்கிலாந்திலும் தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கியிருக்கு அப்படின்றத காட்டுது. தனிப்பட்ட கடிதத்தில் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் இது இங்கிலாந்துல முக்கியமான கட்டமா கருதப்படுது.
மேத்யூ அர்னால்ட் 1857 நவம்பர் 14 வழங்கிய ஆன் தி மாடர்ன் எலிமெண்ட் இன் லிட்ரேச்சர் என்ற சொற்பொழிவில் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் என்ற கருத்தை மேலும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த சொற்பொழிவுக்கு அப்புறம் 1869 பிப்ரவரி மாசத்துல மேக்மில்லன் மேகசின் இதழில் வெளியிடப்பட்டுச்சு. இந்த உரையில இலக்கியங்களின் பரஸ்பர தொடர்பை அவர் வலியுறுத்தியிருக்காரு. ஒவ்வொரு நிகழ்வும் அண்ட் ஒவ்வொரு இலக்கியமும் மற்ற நிகழ்வுகளும் இலக்கியங்களும் தொடர்புடையவை என அவர் சொல்றாரு. எந்த ஒரு இலக்கியத்தையும் தனித்து ஆய்வு செய்தால் முழுமையா புரிஞ்சுக்க முடியாது, அது பிற இலக்கியங்களுடன் தொடர்பு படுத்தி பார்க்கணும் அப்படின்றது சொல்றாரு. இதுவே கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரோட அடிப்படை நோக்கமா இருக்கு அப்படின்றதையும் அவர் சொல்றாரு. இந்த கருத்துகளுக்கு அப்புறம் இங்கிலாந்துல கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் ஒரு தனித்துறை ஆய்வா வளர தொடங்குச்சு. ஆர்னால்ட் அவர்களின் சிந்தனைகள் இலக்கியங்களை ஒப்பிட்டு ஆய்வு செய்வதற்கான அடித்தளத்தை வலுப்படுத்துச்சு. கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரோட வரலாற்று வளர்ச்சியை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த துறையில் வெளியிடப்பட்ட முக்கிய நூல்களை அறிஞ்சிருக்கிறது அவசியம். முக்கியமான நூல்கள் வெளிவந்ததன் மூலியமா இந்த துறை கல்வி ரீதியா அங்கீகாரம் பெற தொடங்குச்சு. கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் என்ற சொல் 1886 ஆண்டு ஐரிஷ் அறிஞர் ஹட்சசன் மெக்காலே போஸ்னட் எழுதிய கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் என்ற நூலின் தலைப்பில் தெளிவாக இடம்பெற்றிருக்கு. இது கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரோட வளர்ச்சியில முக்கியமான கட்டமா கருதப்படுது. ஆனா கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் ஏற்கனவே 19ஆம் நூற்றாண்டிலேயே கல்வித்துறையா உருவாக தொடங்கிருச்சு. பல்கலைக்கழகங்களும் அறிஞர்களும் இதை தனித்துறை இலக்கிய ஆய்வா அங்கீகரிக்க ஆரம்பிச்சாங்க. இன்று கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரோட வளர்ச்சியில முக்கிய பங்காற்றிய பல நூல்களை நாம அங்கீகரிக்கிறோம். ஆரம்பகால முக்கிய நூல்கள் பால் வான் டைகம் அவங்களோட லா லிட்ரரி கம்பேரி 1931, ரெனி வெலக் அண்ட் ஆஸ்டியன் வாரன் தியரி ஆஃப் லிட்ரேச்சர் 1942, மரியஸ் பிரான்ஸ்வா கயட் லா லிட்ரேச்சர் கம்பேரி 1951. இந்த நூல்கள் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரோட வரம்புகள், முறைகள் அண்ட் கோட்பாடுகளை அமைச்சுது. அதுக்கப்புறம் 1960 to 70s பல முக்கிய நூல்கள் வெளிவந்துச்சு. ரெனி வெலக் அவங்களோட கான்செப்ட் ஆஃப் கிரிட்டிசிசம், கிளாட் பிச்சோல்ஸ் அண்ட் ஏஎம் ரூசே அவங்களோட லா லிட்ரேச்சர் கம்பேரி, உல்ரிச் வெய்ஸ்டின் அவங்களோட ஐஃபரிங் இன் டைட் வெர்க்லைக்கண்ட் லிட்ரேச்சர் விஷன் சாஃப்ட், ஹென்ரி கெஃபோர்ட் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர். 1970 அண்ட் 1980 கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் சர்வதேச அளவில் விரிவடைஞ்சிச்சு. சீக்பர்ட் எஸ் ப்ராவர் அவங்களோட கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் ஸ்டடி அண்ட் இன்ட்ரோடக்ஷன், ஹியூகோ டைஸ்ரிங் அவங்களோட கம்பேரிட்டிக்ஸ் ஐனா அண்ட் ஃப்ரங்க், ஸ்வாப்பன் மஜும்தார் அவங்களோட கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் இந்தியன் டைமென்ஷன். 1990 இந்த துறை உலகளாவிய பரிமாணத்தை பெற்றுச்சு. சுசன் பேஸ்னட் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் எ கிரிட்டிக்கல் இன்ட்ரோடக்ஷன், சார்லஸ் பென்ட்ரைமர் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் இன் தி ஏஜ் ஆஃப் மல்டி கல்ச்சுரலிசம், காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பிவேக் த டெத் ஆஃப் அ டிசிப்ளின், ஹான் ஷாசி கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் இன் அன் ஏஜ் ஆஃப் குளோபலைசேஷன். இந்த நூல்கள் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரோட தேசிய எல்லைகளை தாண்டி உலக இலக்கியம், மொழிபெயர்ப்பு, கலாச்சார தொடர்புகள் போன்ற பரந்த பரிமாணங்கள்ல வளர்ந்திருக்கிறத காட்டுது. முன்னாடி கொடுக்கப்பட்ட நூல்கள் பட்டியல் சமீப காலங்கள்ல கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் ஒரு கல்வித்துறையா உருவாக எவ்வளவு பரந்த ஆய்வுகள் நடைபெற்றிருக்கு என்பதை காட்டுது. இந்த ஆய்வுகள் பல்வேறு கோட்பாடுகள் அண்ட் அணுகுமுறை மூலமா துறையா வளர்ந்திருக்கு. 20ஆம் நூற்றாண்டில் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் உலக அளவில் முக்கியத்துவம் பெற்றிருந்தாலும் அதன் வரலாற்று ஆய்வு செய்யும் போது 2 முக்கிய ஸ்கூல்கள் அடிப்படையாக கருதப்படுது. அவை பிரெஞ்சு ஸ்கூல் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் அண்ட் அமெரிக்கன் ஸ்கூல் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் ஆகும். பிரெஞ்சு ஸ்கூல் பெரும்பாலும் இன்ஃப்ளூயன்ஸ், சோர்ஸ் அண்ட் வரலாற்று தொடர்புகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்துச்சு. நாடுகளுக்கிடையேயான நேரடி தொடர்புகளை ஆய்வு செஞ்சுச்சு. அமெரிக்கன் ஸ்கூல் அதுக்கு மாறா பரந்த கோட்பாடுகள் அண்ட் துறைமுக அணுகுமுறைகளை பின்பற்றுச்சு. அது தலைப்புகள், வகைகள், இயக்கங்கள் அண்ட் பல்துறை ஆய்வுகளை வலியுறுத்துச்சு. இதனால கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் உலகளவிய துறையா மாறினாலும் வளர்ந்திருந்தாலும் இந்த 2 ஸ்கூல்களே அதன் வரலாற்று அடித்தளமா இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி பிரெஞ்சு ஸ்கூல் ஆஃப் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் ஒப்பீட்டு இலக்கியத்தின் ஆரம்பகால வளர்ச்சியில முக்கிய பங்கு அளிக்குது. இது தேசிய அடிப்படையிலான இலக்கியங்களை ஒப்பிட்டு ஆய்வு செய்வதில் கவனம் செலுத்துது. குறிப்பா இன்ஃப்ளூயன்ஸ், சோர்ஸ் அண்ட் வரலாற்று தொடர்புகளை ஆராயுது. அதுக்கப்புறம் அமெரிக்கன் ஸ்கூல் ஆஃப் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் உருவானதுக்கு அப்புறம் அதோட கவனம் பரந்த கோட்பாடுகளுக்கு மாறிடுச்சு. பேரலலிசம் அண்ட் இன்டர்டெக்ஸ்டுவாலிட்டி போன்ற கருத்துகள் முக்கியமா கருதப்பட்டுச்சு. இன்டர்டெக்ஸ்டுவாலிட்டி என்பது வேறு வேறு கலாச்சாரங்களை சேர்ந்த இலக்கியங்கள்ல நேரடி தொடர்பு இல்லாமலே ஒரே போன்ற கருத்துக்கள் ஆர் சிந்தனைகள் தோன்றுவது என்பதை குறிக்குது. இது நினைத்தும் செய்யப்படாத ஒற்றுமைகளை ஆய்வு செய்யுது. எக்ஸாம்பிளா அரிஸ்டாட்டில் எழுதிய பொயட்டிக்ஸ் அண்ட்
பராத்தா முனி எழுதிய நாட்டிய சாஸ்திரா ஆகியவற்றை ஒப்பிட்டு ஆய்வு செய்வது இன்டர்டெக்ஸ்டுவாலிட்டி ஸ்டடி ஆகும். இவங்க 2 பேருமே வேறு வேறு இடங்கள்ல வாழ்ந்திருந்தாலும் நாடக கோட்பாடுகள் அண்ட் மேடை நிகழ்வுகள் பற்றிய பல கருத்துக்கள்ல ஒற்றுமைகளை காணப்படுது. கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் வெவ்வேறு ஜானர் நூல்களையும் ஒப்பிட்டு ஆய்வு செய்ய அனுமதிக்குது. எக்ஸாம்பிளா சார்லஸ் டிக்கின்ஸ் எழுதிய ஹார்ட் டைம் என்ற நாவலையும் இபி தாமஸ் எழுதிய த மேக்கிங் ஆஃப் தி இங்கிலீஷ் வேர்டிங் கிளாஸ் என்ற வரலாற்று நாவலையும் ஒப்பிட்டு ஆய்வு செய்யலாம். ஹார்ட் டைம் என்பது ஒரு கற்பனை நாவல். இதுல தொழில்துறை, சமூகத்துல வேலைக்கார வர்க்கம் எதிர்கொண்ட துன்பங்கள், பொருளாதார சிக்கல் அண்ட் பயன்மிக்க கல்வி முறையின் குறைகள் போன்றவை சித்தரிக்கப்பட்டிருக்குது. மறுபுறம் த மேக்கிங் ஆஃப் தி இங்கிலீஷ் ஒர்க்கிங் கிளாஸ் என்பது ஒரு வரலாற்று, சமூகம் அண்ட் அரசியல் ஆய்வு நூலாகும். இதுல வேலைக்கார வர்க்கத்தின் உருவகம், போராட்டம் அண்ட் சமூக விழிப்புணர்வு ஆகியவை ஆவண ஆதாரங்கள் மூலியமா ஆராயப்பட்டிருக்குது. இரு நூல்களும் வேறு வகையை சேர்ந்தவை என்றாலும் அவற்றின் மையக்கவலை ஒரே மாதிரியா இருக்கு. இருவரும் விக்டோரியன் வேலைக்கார வர்க்கத்தின் நிலைகள் அண்ட் துன்பங்களை மையமா கொண்டு எழுதியிருக்காங்க. கால வேறுபாடு இருந்தாலும் அவர்களின் சிந்தனை ஒற்றுமை கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரோட ஆய்வுல முக்கியமானதாகும். கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சரோட வரலாற்றை பார்க்கும்போது இலக்கியங்களை ஒப்பிட்டு ஆய்வு செய்யறது புதிய கருத்தல்ல என்பதை நாம அறிஞ்சிருக்கோம். பல நூற்றாண்டுகளாவே அறிஞர்கள் இலக்கியங்களை ஒப்பிட்டு ஆராய்ஞ்சிட்டு வர்றாங்க. ஆனா தனித்த கல்வித்துறையா கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் சமீப காலத்துல தான் உருவாகி இருக்கு. 19ஆம் அண்ட் 20ஆம் நூற்றாண்டுகள்ல இது ஒரு தனித்துறை ஆய்வா அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. அறிஞர்களின் தொடர்ந்து நடைபெற்ற ஆர்வம் அண்ட் ஆய்வுகளால கடந்த சில சதாப்தங்கள்ல இந்த துறை மிகுந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. புதிய கோட்பாடுகள், பல்துறை அணுகுமுறைகள், மொழிபெயர்ப்பாய்வு அண்ட் உலகளாவிய பார்வைகள் இதன் பரப்பை விரிவுபடுத்தி இருக்கு. என்று கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் பயிலும் போது இதுவரை செய்யப்படாத ஆய்வுகளின் ஆழமும் அகலமும் நம்மை ஆச்சரியப்படுத்துது. இது தேசிய எல்லைகளை தாண்டி உலக இலக்கியங்களை உள்ளடக்கும் வளர்ந்து கொண்டிருக்கும் துறையா உள்ளது. இப்போ இந்த லெசனோட சம்மரி பார்த்துடலாம். கம்பேரிட்டிவ் என்ற சொல் லத்தீன் மொழியின் கம்பேரி என்ற சொல்லிலிருந்து வந்துச்சு. இது 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட பொருட்கள் ஆர் துறைகளுக்கு இடையே உள்ள ஒற்றுமை அண்ட் வேறுபாடுகளை ஆய்வு செய்யறத குறிக்குது. இந்த சொல் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர், கம்பேரிட்டிவ் ரிலீஜியன் அண்ட் கம்பேரிட்டிவ் லிங்குவிஸ்டிக் போன்ற பல துறைகளில் பயன்படுத்தப்படுது. கம்பேரிட்டிவ் என்ற சொல் முதலா வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவரோட கிங் ஹென்றி IV Part 1 1597 இயர்ல நாடகத்துல அட்ஜெக்டிவா பயன்படுத்தப்பட்டுச்சு. 1598ல பிரான்சிஸ் மெரிஸ் தனது பலாடியஸ் டமியா வித் ட்ரெஷரி என்ற புக்ல எ கம்பேரிட்டிவ் டிஸ்கோர்ஸ் என்ற பகுதியில இந்த சொல்ல பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜான் ஜாக்ஸ் ஆம்பரர் 1833 கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் வரலாற்றை சார்ந்த பல ஆய்வுகளை ஒருங்கிணைச்சாங்க. இது துறையின் ஆரம்ப வளர்ச்சிக்கு முக்கியமானதா அமைஞ்சது. ஒப்பீட்டு சிந்தனை பழமையானதா இருந்தாலும் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் தனி கல்வித்துறையா 19ஆம் நூற்றாண்டுல உருவானது. 20ஆம் நூற்றாண்டுல பால்வன் டீகம் எழுதிய லா லிட்ரேச்சர் கம்பேரி அண்ட் ரினிவெலக் அண்ட் ஆஸ்டின் வேரன் எழுதிய தியரி ஆஃப் லிட்ரேச்சர் போன்ற நூல்கள் இந்த துறையை வலுப்படுத்துச்சு. இதனால கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் ஒரு சாதாரண ஒப்பீட்டு எண்ணத்திலிருந்து உலகளாவிய கல்வித்துறையா வளர்ந்துச்சு. கீவேர்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ரிலீஜியன். ரிலீஜியன் என்பது மனிதனை விட மேலான ஒரு அமானுஷ சக்தியில கடவுள் ஆர் கடவுள் நம்பிக்கையை வச்சு வணங்குறதாகும். இதுல நம்பிக்கைகள், சடங்குகள் அண்ட் ஒழுக்க கோட்பாடு, ஆன்மீக நடைமுறைகள் எல்லாமே அடங்கும். செகண்ட் ஒன் கம்பேரிட்டிவ். கம்பேரிட்டிவ் என்பது 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமை அண்ட் வேறுபாடுகளை மதிப்பிட்டு ஆய்வு செய்யற விஷயத்த குறிக்குது. தேர்ட் ஒன் கிராஸ் கல்ச்சர். கிராஸ் கல்ச்சர் அப்படின்றது வெவ்வேறு கலாச்சாரங்களுக்கு இடையேயான தொடர்பு ஆர் ஒப்பீட்டை குறிக்குது. இது கலாச்சாரங்களின் ஒற்றுமை, வேறுபாடு அண்ட் தாக்கங்களை ஆய்வு செய்யுது. ஃபோர்த் ஒன் ஆன்டிக்யூட்டி. ஆன்டிக்யூட்டி என்பது பண்டைய காலத்தை குறிக்குது. குறிப்பா நடுக்காலத்திற்கு முன் இருந்த கிரேக்கம், ரோமா போன்ற பாரம்பரிய நாகரீகங்களின் காலத்தை குறிக்குது. இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் லெசன் அடுத்த வீடியோல பார்க்கலாம். இது வரைக்கும் டேல் டைம் வித் மிலே என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்டுக்கும் அனுப்பி படிக்க சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.